வெல்கம் டு பூர்ணா டேஸ்டி கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ப்ளம் கேக். தேவையான பொருட்கள் வீட் ஃப்ளார் 250 கிராம், நான் 2 பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். கீ 100 கிராம், நீங்க பட்டர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எக் 2 நம்பர், 200 கிராம் வெல்லம், 1 கிளாஸ் தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். 150 ml மில்க், பால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பேக்கிங் பவுடர், தேவையான அளவு தான் யூஸ் பண்ண போறோம். இது சமையல் சோடா, இதுவும் தேவையான அளவு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நட்ஸ் எல்லாமே நம்ம 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வெல்லம் கலந்த தண்ணியில ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க போட்டு நீங்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறினா அதுல அந்த இனிப்பு சுவை எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி நட்ஸ் வந்து நல்லா இருக்கும். இப்ப நம்ம செய்முறையை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 முட்டையை வந்து உடைச்சி அதில் ஆட் பண்ணுங்க. இப்போ அதை நம்ம நல்லா ஒரு பீட்டர் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் கையில் என்ன பீட்டர் இருக்கோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முட்டையை அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மில்க் 150 ml இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா பீட் பண்ணுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மெல்டட் கீ, நல்லா நம்ம அதை உருக்கி வச்சிருக்கிற வெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எது வேணாலும் நீங்கள் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 100 ml இருந்தால் போதும். நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ஃப்ளேவருக்கு எசன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃப்ளேவரில் எசன்ஸ் எது வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் நீங்கள் பவுடர் பண்ணி அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதில் எதுவும் நான் யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற 200 ml ஜாக்ரி வாட்டர், இது வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் கரையிற வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணால் போதும். வெல்லம் பாகுபதம்லாம் எதுவும் வர தேவையில்லை. இதை வந்து நீங்கள் வடிகட்டி சுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது கல், மண், தூசி எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுனால அது போயிடும். நமக்கு கொஞ்சம் சுத்தமான ஒரு வெள்ளை கரைச்சல் வந்து கிடைச்சிரும். நம்ம இதில் நம்ம சாப்பிடும்போது மண், கல் எதுவும் வராமல் இருக்கும். ஜாகரி வந்து உடம்புக்கும் நல்லது. ஸோ அதனால நீங்கள் இந்த கேக்கில் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் வந்து இதில் கிடைக்கும். அடுத்து மாவு ஜலிக்கிற ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 250 கிராம் கோதுமை மாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஜலிச்சு நம்ம இந்த மாவை எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு முடிச்ச உடனே இந்த மாதிரி அடியில் வரும். இது வந்து நமக்கு தேவைப்படாது. இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ மாவு வந்து நல்லா சுத்தமான மாவு நம்ம கிடைச்சிச்சு. இதை வந்து இப்போ நல்லா கலந்து கேக் பேட்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த மாவு, முட்டை எல்லாமே நம்ம சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜாகரி வாட்டர்ல ஊற வச்சத நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாமே இந்த மாவு எல்லாத்தோடையும் நம்ம இப்போ கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த நட்ஸ்ல இருக்கிற ஃப்ளேவர் வந்து இந்த கேக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டை வந்து நல்லாவே கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் கலந்து மட்டும் விட்டு நம்ம அப்படியே எடுத்து கேக்கை வந்து பேக் பண்ணணும். இப்போ வந்து மாவு பேட்டர் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பேன் இல்லைன்னா ஃப்ரையிங் பேன், பாட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக்கில். அதில் வந்து நான் பட்டர் இல்லைன்னா கீ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இருந்தாலும் நீங்கள் பட்டர் ஷீட் வந்து கீழே வந்து நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் கேக் பேட்டரை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதில் நம்ம கேக் பேட்டரை வந்து நம்ம ஊற்றி நம்ம வந்து இதை நம்ம கேக் வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ மாவு பேட்டர் வந்து இப்போ அதில் ஊற்றி ஃபில் பண்ணியாச்சு. இதை மாவை வந்து இப்போ நம்ம சமப்படுத்தணும். இப்போ நல்லா சமப்படுத்துங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பபிள்ஸ் இதெல்லாம் எல்லாமே சமமாகி உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ அடுத்து ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேக் பேட்டரை போட்டு மூடி வைக்கணும். இது வந்து ஒரு 60லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் வேக விடுங்க. கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேக் வந்து நல்லா சூடாக இருக்கும். இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஆற விடணும். உங்களுக்கு இப்போ நான் இதை உடனே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பார்க்க ரொம்ப அழகா வந்திருக்கு. நல்லா ப்ரௌனிஷாக இருக்கு. இது நல்லா சூடா இருக்கு. இப்போ நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நீங்க இது வந்து உடனே கட் பண்ணாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் நீங்க அதை ஆற விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணுங்க. இப்போ இது நல்லா ஸ்பாஞ்சியா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வெந்திருக்கு. ஒரு கோதுமை மாவுல ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் வந்து நம்ம வீட்லயே நம்மளால செய்ய முடியும். கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பிளேட் மாற்றியாச்சு. ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.